Hey guys, this is Srisha. Welcome back to our channel Moments with Sri. நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்களான்னு தெரிஞ்சிருக்கும். நான் ஆஃப்டர் டெலிவரி 8 மந்த்ஸ் அம்மா வீட்ல இருந்தேன். ஸோ இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ டெய்லியும் ஒரு ஒர்க் போயிட்டே இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பூஜா ரூம் வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறோம். ஆஃப்டர் 8 மந்த்ஸ் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் இன்லாஸ் வந்து கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் டீப் க்ளீனிங் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஐரா பேபி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 டேஸ்லேருந்து வாஷ் பண்ண கிளாத்ஸ் அப்படியே இருந்துச்சு டைம் இல்லாம. ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட்டு மடிச்சு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். டெய்லியும் ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கு. நேத்து வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணோம். எப்படியோ வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால சரியா போச்சு. இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் கிச்சன் க்ளீன் பண்ணுறது, இன்னும் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜும் டீப் க்ளீன் பண்ணணும். இன்னும் நிறைய வேலை இருக்கு. மேபி இன்னும் ஒரு 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபுல் செட் ஆக இந்த வீடு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாஷ் பண்ண கிளாத்ஸ், தென் 2 டேஸ்லேருந்து ஃபோல்ட் பண்ணாத பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணதெல்லாம் ஃபோல்ட் பண்ணிட்டு, நான் ஒண்ணே ஒண்ணு தான் உள்ள நினைச்சிட்டு இருந்தேன். நான் இந்த வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள ஐரா பேபி வந்து எழவே கூடாது. ஸோ தட் நான் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா வீடை கொஞ்சம் செட் பண்ணா டெய்லி ரொட்டீன் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ அவங்க எழாம இருந்தா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு ரீல் பார்த்தேன் ரீசெண்டா. அதில சொல்லியிருப்பாங்க, எதுக்கு இந்த கிளாத்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது? போடுறோம், திருப்பியும் அத வாஷ் பண்றோம், திருப்பியும் அந்த ஃபோல்ட் பண்றோம். அந்த ஃபோல்ட் பண்ண கிளாத்ஸ எடுத்து போடுறோம். அதுக்கு எதுக்கு ஃபோல்ட் பண்றது? எனக்கும் ஒரு டைம் அந்த மாரி தான் தோணும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் கிளீனா இருந்தா தான் பிடிக்கும். அப்படியே கிளீனா ஃபோல்ட் பண்ணி கிளீனா எடுத்து வைக்கணும். ஸோ அது வந்து என்னால இருக்கவே முடியாது. கிளீனா இல்லன்னா இது அது துரு 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 அப்படின்ட்டு அத பார்த்தா அப்படியே எப்போ கிளீன் பண்றது, எடுத்து வைக்கணும் அந்த மாரி இருந்துட்டே இருக்கும். ஸோ நான் அத கிளீனா மடிச்சு எடுத்து வைக்கிற வரைக்கும் என்னால இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்ட பூஜை ரூம் வந்து டீப் கிளீன் பண்றது. ஓப்பன் பண்ணாலே ஐயோ! எப்படா இது முடிய போகும்னு நெனச்சேன். பட் பரவால்ல. நான் நெனச்சத விட கொஞ்சம் சீக்கிரமாவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வெளியில வைக்கணும். அப்பதான் நம்ம நல்லா கிளீன் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பூஜை திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டேன். தென் அந்த பூஜை திங்ஸ நம்ப எக்ஸ்ட்ரா வச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த சாம்பிராணி, தென் மஞ்சள், குங்குமம், தென் இன்னும் நெறைய திங்ஸ் இருக்கும்ல, அதையும் எடுத்து நான் வெளில வச்சுட்டேன். ஸோ தட் ஈஸியா இருக்கும் கிளீன் பண்ணன்ட்டு. தென் இந்த ட்ரை கிளாத் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு, நம்ம ஆல்ரெடி மஞ்சள், குங்குமம்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரை கிளாத்ல நல்லா தேய்ச்சு எடுத்துடுவேன். தேய்ச்சுனா அதுவும் மைல்டா நல்லா சாஃப்ட்டான கிளாத்ல வந்து எடுத்துடுவேன். ஸோ தட் வெட்ல நம்ம டைரக்ட்டா கிளீன் பண்ணோம்னா, எல்லாமே அந்த கிளாத்க்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது நல்லா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டா தூசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கிளீனா எடுத்துட்டா, நம்பளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். தென் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து சைட்ல வச்சுட்டு, கீழ அந்த டைல்ஸ் மேலலாம் நல்லா ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சுன்னா, அதுவுமே கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஜஸ்ட் ஒரு 1 மந்த் பேக் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்க்கு எங்க மதர் இன் லா வந்து கிளீன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அவ்வளவா ஒண்ணும் அந்த ஃபோட்டோஸ்ல எல்லாம் டஸ்ட் இல்ல. பட் இன்சைட் அந்த கேப்ஸ்ல வந்து கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு. ஸோ நம்ம ட்ரையா இருக்கிற டஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டோம்னா, தென் வெட் கிளாத்ல ஒரு வாட்டி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து வெட் பண்ணிட்டு நல்லா தொடச்சு எடுத்தோம்னா, நல்லா கிளீனா ஆயிடும். ஆல்சோ எந்த ஒரு கிரீஸினஸும் இல்ல. ஆயில் பட்டது அந்த மாரி கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு கிளீன் பண்ண. வந்து யூசுவலாவே இந்த மாரி தான் கிளீன் பண்ணுவேன். டீப் கிளீனிங்ன்றதே இல்ல. எவ்ரி வீக் கிளீன் பண்ணும்போது எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம் கீழ எடுத்துட்டு, தென் அது கீழ இருக்கிற டஸ்ட் எல்லாம் கிளீனா எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வெட் கிளாத் வச்சு நல்லா
தொடச்சி எடுத்துப்பேன். ஸோ தட் நம்மளுக்கு கிளீனா இருக்கும். அதே மாரி தான் இன்னைக்கும் பண்ணேன். பட் என்ன இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. தென் இந்த நியூவா ஒரு வெட் வைப் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து தரைய தொடச்சோன்னா, ஃபோட்டோஸ் வந்து தொடைச்சா நல்லா இருக்காது. ஸோ நியூவா இருக்கிற ஒரு வெட் வைப் எடுத்துட்டு நல்லா டிப் பண்ணிட்டு, அந்த ஃபோட்டோஸ் நம்ம ஆல்ரெடி ட்ரை கிளாத்ல கிளீன் பண்ணியிருக்கிறத இப்போ வெட்ல வந்து கிளீன் பண்ணிட்டுருக்கேன். பாருங்க எவ்ளோ டஸ்ட் இருக்கு. மஞ்சள், குங்குமம் எவ்ளோ தான் நம்ப தொடைச்சாலும், அந்த வெட் பண்ணி தொடைக்கும்போது இவ்ளோ வந்து வந்துச்சு. தென் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன்ஸ் கிளீன் பண்ண உடனே ஒரு ஃபோட்டோஸுமே எடுத்துட்டு கீழ தரையில எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். தென் இந்த விண்டோஸ்ன்றேன் டோர், தென் அந்த வால்ஸ் எல்லாமே கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டோர்ஸ்ல தென் அந்த வால்ஸ்ல வந்து அவ்வளவா எதுவுமே இல்ல. கொஞ்சம் லைட்டா டஸ்ட்டா இருந்துச்சு. ரொம்ப அழுக்கெல்லாம் இல்ல. ஸோ சீக்கிரமாவே கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன். தென் அதுக்குள்ள எங்க பேபி எந்திரிச்சுட்டாங்க. நான் நெனச்சு பார்த்தேன் எந்திரிச்சுருவாங்களோன்ட்டு போய் பார்க்குறதுக்குள்ள கரெக்ட்டா எந்திரிச்சுட்டாங்க. ஸோ அவங்கள எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விளையாட விட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் நானும் அவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு, தென் அவங்கள வந்து கொஞ்சம் ப்ளே மேட் மேல போட்டு அவங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் கன்டின்யூ பண்ணலாம். ஸோ தட் 5 மினிட்ஸ் வந்து அவங்க கூட எழுந்த உடனே எடுத்து ப்ளே மேட் மேல போட்டா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராங்கி ஆயிடுவாங்க அப்டின்ட்டு, அவங்க கூட ஒரு 5 மினிட்ஸ் விளையாடிட்டு அவங்கள ப்ளே மேட் மேல போட்டுட்டு, தென் டோர்ஸ் வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு டோர் வந்து ஆல்ரெடி கிளீன் பண்ணியிருந்தேன். இன்னொரு சைட் டோர் வந்து கிளீன் பண்ணல. ஃப்ரண்ட், பேக் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, தென் ஃபைனலா வந்து நம்ம நடக்கிற இடத்துல வந்து ஃபைனலா கிளீன் பண்ணேன். ஒரு 2 டைம்ஸ் நல்லா டிப் பண்ணிட்டு கிளீன் பண்ணேன். ஸோ ஃபைனலா முடிஞ்சுச்சு. பாருங்க எவ்ளோ டஸ்ட் இருக்கு அப்டின்ட்டு. ஸோ லாஸ்ட் திங் இந்த பிளேஸ வந்து கிளீன் பண்ணேன். இங்க வந்து செம்மையான மஞ்சள், குங்குமம், டஸ்ட் எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. பாருங்க உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். எனக்கு இந்த ரூம வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு 1 ஹார் அந்த மாரி எடுத்துச்சு. ஸோ ஃபைனலா கிளீன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டேன். தென் இந்த மாப்பிங் வேல தான் இருந்துச்சு. நல்லா ஸ்வீப் பண்ணிட்டேன். காலையிலேயே ஸ்வீப் பண்ணி வச்சுட்டேன். அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஃபீட் பண்ணிட்டா அவங்க பாட்டி எடுத்துப்பாங்க. அப்புறமா வந்து நம்ப மாப்பிங் பண்ண ஈஸியா இருக்கும் அப்டின்ட்டு நான் காலையிலேயே எல்லாம் ஸ்வீப் பண்ணி கிளீனா வச்சிருந்தேன். பாருங்க கிச்சன்ல எனக்கு பிடிக்காதது இந்த பாக்ஸஸ் எல்லாம் எடுக்கணும், திருப்பியும் அத வைக்கணும், திருப்பியும் மாப் பண்ணணும், திருப்பியும் வைக்கணும். இதுதான் இருந்துச்சு. தென் கிச்சன் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் ஹாலுக்கு வந்தேன். ஹால் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்த உடனே இந்த சோஃபா கீழ இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிடுவேன். தென் அந்த வாட்டர்லாம் அழுக்காயிடுச்சு. அத எடுத்துட்டு போயி அ புது வாட்டர சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஃபுல் ஹால் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் என்னோட கிளீனிங் ஒர்க் எல்லாம் போச்சு இன்னைக்கு. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். உங்கள அடுத்த இன்ட்ரஸ்டிங் வீடியோல வந்து நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் பாய். ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்ல நீங்க எந்த மாரி கிளீனிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்றீங்கன்றத காமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. என்னோட கிளீனிங் வந்து மோஸ்ட்லி இந்த மாரி தான் இருக்கும் எவ்ரி வீக். ஏதாச்சும் நியூவா எனக்கு ஈஸியா படுற மாரி ஏதாச்சும் மெத்தட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ.